ஹலோ ஃபுடீஸ், வெல்கம் டு ஒரு வடக்கன் ஃபுடி. நான் இன்றைக்கி வந்திருக்கிறது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியோட. வெந்தய தோசை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு வடக்கன் ஃபுடியை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போது நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த வெந்தய தோசைக்காக நான் இங்கே ஒரு 1.5 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். ஸோ இந்த கப்பில் தான் நான் எடுத்திருக்கேன். இதே கப்பில் நம்ம 1.5 கப்பு சாப்பாட்டு அரிசியும் எடுத்துக்கலாம். பச்சரிசியும் சாப்பாட்டு அரிசியும் போடும்போது நமக்கு தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும். வெறும் பச்சரிசி மட்டும் போட்டோம் அப்படின்னா நம்மளோட தோசை கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் போடுறேன். ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி ஃபுல்லாக நான் வெந்தயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது அளவு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா கழுகி எடுத்துக்கலாம். நான் இதில் உளுந்து ஆட் பண்ணலை. உளுந்து ஆட் பண்ணாமல் தான் எப்படி அரைக்கணும்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். கழுகிட்டு இதை ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் நான் இதை கிரைண்டர்லாம் தான் போட்டு அரைக்கிறேன். நீங்கள் வேணும்னா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பட் எனக்கு கிரைண்டரில் போட்டு அரைக்கும் போது தான் நல்ல ரிசல்ட் கிடச்சிது. வெந்தயம்லாம் நல்லா அரைஞ்சு கிடைக்கும். நீங்கள் வேணும்னா தனித்தனியாக ஊற வச்சு கூட அரைச்சிக்கலாம். வெந்தயத்தை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அரிசி போட்டு அரைச்சிக்கலாம். நான் ரெண்டையுமே ஒட்டுக்காக தான் போட்டு அரைச்சேன். அப்போவே எனக்கு நல்லா சாஃப்டாக தான் கிடச்சிது. நல்லா வேணுங்கிற தண்ணியை ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இது அரைக்கும் போதே நம்ம இது கூடவே சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். நான் இங்கே கல்லுப்பு தான் ஆட் பண்ணுறேன். பிகாஸ் அதுவே அரைஞ்சிரும், அதனால் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா அரைஞ்சு கிடச்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்மளோட அரிசி மாவு கூட கொஞ்சம் தரியாக இருக்கும். ஆனால் இந்த மாவு ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். இது இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் வாங்கி வச்சிட்டேன். இது நம்ம ஃபர்மெண்ட் பண்ணணும். ஒரு 8 ஹவர்ஸ் நம்ம ஃபர்மெண்ட் பண்ணுறதுக்காக வைக்கிறோம். அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 8 ஹவர்ஸ் ஃபர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போது மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றி இதை வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்மளோட தோசை கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ என்னோடய மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக தான் இருக்குது. அதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி இங்கே ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி ஆட் பண்ணால் தான் நமக்கு தோசை நல்லா சாஃப்டாக வரும். இந்த அளவுக்கு நம்ம கட்டியாக ஊற்றினோம் அப்படின்னா அது வேகாது. அதனால நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது தான் நம்மளோட தோசையில் பார்த்திங்கன்னா நல்லா பபுள்ஸ் எல்லாம் வரும். இப்போது நம்மளோட தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு அதில் நான் இந்த மாதிரி ஒரு கரண்டி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். ரொம்ப நல்லா ஸ்ப்ரெட் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஒரு ஊத்தப்பம் அந்த ரேஞ்சில் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போதும். ரோஸ் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா இந்த தோசை நல்லா அதனால் நான் இந்த மாதிரி ஊத்தப்பம் மாதிரி தான் சுட்டு எடுத்துக்கிட்டேன். அண்டு சைட்லலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். அப்போ தான் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்காக நான் இங்கே கொஞ்சம் மூடி வச்சுக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே பபுள்ஸ் எல்லாம் இருக்கும். அண்டு மேலே ரொம்ப ஸ்பாஞ்சியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். பட் எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி சாப்பிட தான் பிடிக்கும். பிகாஸ் இது தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் தோசை. திருப்பி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாகிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் எனக்கு இது தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நான் இது கூட ஒரு ஸ்பைசி சட்னி தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். பிகாஸ் இந்த தோசைக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக ஒரு சட்னி இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த சட்னி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நான் இங்கே ஆனியன் சட்னி வச்சுருக்கேன், கார சட்னி வச்சுருக்கேன். இது கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னி கூட இந்த தோசையை நீங்களும் மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒரு வடக்கன் ஃபுடி. பாய்.